டாக்டர் ஜெமிலா. என்னன்னா காங்கிரஸ் கட்சி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போறாங்க. ஆனா அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களை மீட் பண்றதை தவிர்க்கணும்னே அவங்க கார் வெளியில போன ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் உள்ள வராரு ஸ்டாலின். இன்னொன்று என்னன்னா அதற்கு பிறகு வைகோ அவர்களை சந்திக்கிறாரு, தாவேக்காவோட வேல்முருகனை எல்லாம் சந்திக்கிறாரு. இதன் மூலமா மு.க. ஸ்டாலின் என்ன செய்தியை காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு சொல்ல வராரு? அதாவது நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னாவே இப்ப சமீப காலமாக காங்கிரஸ் திமுகவுக்கு இடையேயான பிரச்சனை வந்து ரொம்ப பூதாகரமாக வெளியில தெரியுது, புகஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நீங்க பேசுறீங்க அவ்வளோ அதிகமா இல்ல, ஏன்னா ஆல்ரெடி உங்க பொதுச் செயலாளர் போற மீட்டிங்ல எல்லாம் சொல்றாரு போச்சு கூட்டணி போச்சு கூட்டணி போச்சுன்னு. அதாவது அதுக்கு தகுந்த மாதிரியே வேற நடக்குது. நடக்கிறத தான் நம்ம சொன்னோம், நம்மளா ஒன்னும் கற்பனை பண்ணி சொல்லல. நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள், ஒவ்வொருத்தரும் பேசின விஷயங்கள், பிரவீன் சக்கரவர்த்தி பேசினதாக இருக்கலாம், அவர் வந்து இவர் என்ன டிவிகே தலைவரை போய் பார்த்ததா இருக்கலாம், ராகுல் காந்திக்கும் மிஸ்டர் விஜய்க்கும் இருக்கிறதான தொடர்பா இருக்கலாம். இப்படி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிற விஷயத்தை தான் சொல்றோம். ஸோ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையமான அந்த ஃப்ரிக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுட்டே போறது தான் இப்ப தெரியுது. சரிங்களா? அதனால தான் அவர் ஏன் கலந்துக்கலன்னு தெரியல இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில. ஆனா மற்றவர்களையெல்லாம் பார்த்து பேச தைரியம் இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் இவர்களை சந்திக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது புரியுது. ஆனா பேச்சுவார்த்தைக்குன்னு குழு போட்டுட்டாங்க, குழு தானே பேசும். திமுக சார்பில் ஒரு குழு, காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 பேர் கொண்ட குழு, அவங்க 6 மாசமா உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த குழுக்கள் தானே பேசும். இவங்க குழு அவங்க குழு சந்திப்பாங்க, பேசுவாங்க, என்னங்கிறத ஒரு முடிவுக்கு வருவாங்க. எல்லாத்தையுமே கட்சி தலைவரே பார்க்கணுங்கிற கட்டாயமும் அவசியமும் இல்லைல்ல. இந்நேரம் முடிச்சிருக்கணுமே. அண்ணன் தம்பிங்க தானே 2 பேரும், ஸ்டாலினும் ராகுலும் அண்ணன் தம்பிங்க. அண்ணன் தம்பிக்குள்ள என்னங்க ஏங்க இவ்வளவு நேரம் போட்டு இழுக்குது சொல்லுங்க? அது ஒரு பெரிய டவுட் இருக்குமோ? பாச போராட்டம் இல்ல, அங்க முறிவு ஆயிருச்சு. அதாவது திரு ராகுல் காந்தி அவர்களும் மீட் பண்ண விரும்பல, திரு ஸ்டாலின் அவர்களும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்க விரும்பல. நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இப்ப ட்விட்டர் அக்கவுண்ட்ல இருந்து கூட திரு ராகுல் வந்து அன்ஃபாலோ பண்ணிருக்காரு. எதற்காக அன்ஃபாலோ பண்ணணும்? என்ன ரீசனா இருக்க முடியும்? இங்கே தொடர்ந்து எழுப்பக்கூடிய ஒரு கலக குரலாக மாணிக்கம் தாகூர் எல்லாம் பேசினதெல்லாம் நீங்க பார்க்கும்போது கட்சி மேலிடம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா அவருக்கு? இல்ல. அப்போ கட்சி மேலிடம் டெல்லி தலைமை எந்த அறிவுறுத்தலும் சொல்லாமல் மிக தைரியமாக ஒரு சிட்டிங் எம்பி பேசுவாரா? அது அவருடைய சொந்த கருத்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொந்த கருத்துன்ற பேர்ல மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் பேச முடியுமா? கூட்டணி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, 2006ல மிஸ் பண்ணதை இப்போ விட்டுறக்கூடாது, 20 வருஷம் கழிச்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது அப்படின்றதெல்லாம் காங்கிரஸுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் சொல்லல. அதாவது ஒரு கட்சியின் வளர்ச்சிக்காக பேசுற மாதிரி அவர் பேசுறாரு. ஆனா அது வந்து நிச்சயமாகவே அது திரு ராகுல் காந்தியின் வழியாக, டெல்லியின் வழியாக வரக்கூடிய செய்தியாகத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைக்கும் போது 2006ல ஒரு வாய்ப்பு இருந்துச்சு காங்கிரஸ்க்கு, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்களும் 60 வருஷமா, அதாவது 1967ல விட்ட காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க, நாங்க காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம் சொல்றாங்க. ஆனா காமராஜர் ஆட்சி கொண்டு வருவதற்காக காங்கிரஸ் எதுவும் தன் கட்சியை வளர்த்த மாதிரியும் தெரியல. ஏன்னா குறைஞ்சபட்சம் இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே அவங்க வந்து கட்சியை வளர்த்திருக்கலாம். அந்த வளர்ப்பும் அவங்க கிட்ட இல்ல. ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு பிறகுதான் இவங்களுக்கு ஒரு துணிச்சலும் தைரியமும் வந்திருக்கு. இந்த கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தையில் என்ன வாயை மூடிட்டு போயிட்டு இருக்கிறவங்க வேண்டியதானங்க? சந்தேகம் சொல்லுங்க, ரொம்ப ஓப்பனாவே கேக்குறேன். இன்னுமா தாவேக்காவை காங்கிரஸ் நம்பிக்கிட்டு இருக்காங்க? நம்பிட்டு தான் இருக்கு. இல்லனா சொன்ன நம்பர் இதை வாங்கிட்டு போயிருப்பாங்க. இப்ப இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது மாநிலங்களவையிலுடைய எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தொடரணும் அப்படின்னா அவருக்கு 25 சீட் அங்க வேணும் காங்கிரஸ்க்கு. இப்ப 24 தான் இருக்கு. ஒரு எம்பி வேணும், அதுக்கு திமுகவோட சேர்ந்தா கிடைக்கும்ன்றது அந்த இதுக்கும் அவங்க வந்து ஓகே சொல்லிட்டதா தான் தெரியுது திமுக. ஆனாலும் ஏன் முரண்டு பிடிக்கிறாங்க? அப்படின்னா
இன்னும் நம்பர்ஸ் அதிகமா கேக்குறாங்க. 35ல இருந்து 40 தொகுதி வேணும்னு கேக்குறாங்க காங்கிரஸ். ஆனா இப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணியில நீங்க குறைச்சு வாங்கிக்கணும்னு நாங்க பேசுனாங்க. ஏன்னா இப்ப கூட்டணியில நிறைய கட்சிகள் அதிகமா இருச்சு. சோ அதனால எல்லாரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எத்தனையோ கட்சிகள்லாம் வெளியில வந்து திமுக கூட்டணிக்கு நிறைய கட்சிகள்லாம் பேசுனாங்கல்ல. ஆமா. சோ அப்ப வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஏன் காங்கிரஸ் மட்டும் ஏன் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது? அப்ப ஏதோ ஒண்ணு பின் மண்டையில இருக்கா இல்லையா? ஓகே. அவங்க ஐடியா ஏதோ ஒண்ணு பேக்ல இருக்கு. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக டைம் பார்த்துட்டு இருக்காங்க. யாரு? காங்கிரஸ். ஒண்ணே 40 தொகுதி கொடுங்க, இல்ல 35 தொகுதி கொடுங்க. இந்த டிமாண்டே வந்து என்ன ரீசன் சொல்லிட்டு வரலாம்ன்றதுக்கான ஒரு டிமாண்ட். இது கொடுக்கலனா நமக்கு பிரச்சனையே இல்லை, இதை ஒரு காரணமா காட்டி நம்ம வந்து வேற கட்சியோட கூட்டணி வச்சுக்கலாம். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, இவங்க நகர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த உள்ள கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் பிளிப்பிலும் புடிச்சுப்பாங்க. இன்னும் எங்க நம்பர்ஸ் அதிகப்படுத்தி கேட்பாங்க. இப்படி மிகப்பெரிய சிக்கல் வந்து திமுக கூட்டணியில இருக்கு. அத வந்து எப்படி கையாள்வதுன்றது தெரியாம ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில், ஆனா நாங்க இன்னும் கூட்டணியோட தான் இருக்கோம், கொள்கை கூட்டணியோட தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. ஆனா அது வெளியில வந்துருது. அந்த பிம்பம் வந்து இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வெளியில வராங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் திமுக அடிவாங்க. ஒன்னு 4 to 5% ஓட்டு காங்கிரஸ்னால அவங்களுக்கு இழப்பு ஏற்படும். இன்னொன்னு அந்த பெர்செப்ஷன் வார்ல திமுக ஒரு மிகப்பெரிய அடி வாங்கும். இந்த ரெண்டையும் அவங்க எப்படி எதிர்கொள்ளுவாங்க? அதுதான் திமுக அந்த ஒரு விஷயத்துல தான் பாக்குறாங்க. ஒன்னு மைனாரிட்டி ஓட்ஸ். மைனாரிட்டி ஓட்டுக்கு காரணமாக இருக்கிறதே காங்கிரஸ் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. மக்களும் அப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க. இன்னும் சவுத்துல எல்லாம் காங்கிரஸுக்கான வாக்குகளாக இருக்கிறது அப்படின்னா, ஏன்னா வேற எங்கேயுமே காங்கிரஸ்க்கு வாக்குகள் கிடையாது, நமக்கு நல்லா தெரியும். டீப் சவுத்துல கன்னியாகுமரி மாவட்டம் மெயினா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப அந்த இடத்துல இருக்கிற அந்த பாக்கெட்ல இருக்கிற ஓட்டும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா திமுகவோட நிலை என்ன? நாங்கள் சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்கே அவங்க அந்த காங்கிரஸை கையில புடிச்சு வச்சுட்டு இருக்கிறதா காரணம். அந்த மதச்சார்பின்மை இதெல்லாம் சொல்றதுக்கு காரணமே இருக்கிறது. அப்ப அந்த பிம்பம் வந்து போயிடும், ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4% ஓட்டு மெஜாரிட்டியாவும் அடுத்தது அவங்களுடைய கூட்டணியிலிருந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவங்க தோல்வி, அதாவது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே பகிரங்கமாக தெரியப்படும். ஆனா இப்போ வந்து என்னன்னா திமுகவை தோற்கடிக்கணும்னு காங்கிரஸ் இப்படி எல்லாம் வேலை பார்க்கறாங்களோ அப்படிங்கன்னு தெரியுது. ஏன் அப்படி திமுகவை தோற்கடிக்கணும்? ஏன்னா நாடாளுமன்றத்துல திமுக தான் எங்களுக்கு பெரிய பலம்னெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்கல்ல. யோசிச்சுட்டு இருந்தவங்க தான் சார் இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்றத அவங்களும் யோசிப்பாங்க. அவருடைய பையனுக்கு கொடுத்த முன்னுரிமை, மகனை கொடுத்த முன்னுரிமை வந்து மற்ற காங்கிரஸ்க்கு எதுவுமே கொடுக்கல. ஏன் இந்த ஆட்சி அதிகார பங்கு திரும்ப திரும்ப கேட்கப்படுதுனாவே, நீங்க உங்க சொந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே நீங்க மேல கொண்டு வரணும்னு பாக்குறீங்க, உங்க கட்சி வளர்ச்சியை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறீங்க. அப்ப கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் காங்கிரஸ் சரியான நிலைப்பாடு எடுக்கலனா காங்கிரஸ் தமிழ்நாட்டுல அழிஞ்சே போயிடும். பார்க்கலாம் அது சரியான நிலைப்பாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை பத்தி இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். டாக்டர் ஜெமிலா, இப்போ ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைஞ்சு காங்கிரஸ் வெளியில வராங்க அப்படின்னா அது களத்துல யாருக்கு சாதகமா இருக்கும்? அதிமுகவுக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா சிறுபான்மை வாக்குகள்னு சொல்லக்கூடிய, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு தான் அது விழுது அப்படின்ற மாதிரி அதுல ஒரு சம் பர்சன்டேஜ் ஓட்டு இவங்க பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் குறையும்ல. 5% சொல்லுங்களேன், நம்ம எத்தனை பர்சன்ட்ல தோத்துருக்கோம்? ஆனா இப்ப நம்ம கூட்டணி அமைச்சதுலே நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டீங்கன்னா அதிமுக கூட்டணி ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தானே இருக்கும். அதனால அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக அது அமையும். அடுத்தது இந்த காங்கிரஸ் பத்தி பேசும்போது சார் நிறைய திரும்பி நீங்களும் கேட்டீங்க, அவர் பதில் சொல்லல. இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது எந்த கட்சி தான் விரும்பாது அப்படிங்கறத திரும்ப சார் மட்டும் இல்ல, அவங்களுடைய கிறிஸ் ஜோடங்கரும் இதை தான் சொல்றாரு. நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் அவர்கிட்டனா, இந்த சுற்றுல பதில் சொல்ல முடிஞ்சா அவர் சொல்லலாம். அப்படி ஆட்சி அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு திமுக கொடுக்காது, ஏன்னா கொடுக்க மாட்டோம்னு மிக தெளிவாக முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில, தெளிவாக உங்களுக்கு தான் அந்த பதில் சொன்னாரு. அப்படி சொன்ன பட்சத்துல அப்படி கொடுக்கப்படவில்லைன்னா அப்ப நீங்க கூட்டணி விட்டு விலகதானே ஆகணும், விலகு வாங்கலாம். விவரமா முன்னாடியே சொல்லிட்டாரு. ஹைகமாண்ட் என்ன முடிவு எடுக்கறாங்களோ அதை நாங்க கேட்போம். ஹைகமாண்டும் அதை தானே சொல்ல வருது, ஹைகமாண்டும் அதை தானேங்க சொல்றாங்க. அது ஒண்ணு. அடுத்தது 60 வருஷமா காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியை தொலைச்சிட்டாங்க. காங்கிரஸ் இருக்கா இல்லையான்ற கேள்வி,
நிறைய இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கட்சிக்குள்ளேயும் சில பேர், மாணிக்கம் தாகூர்லேருந்து சில பேரோட விருப்பமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து காங்கிரஸுக்குன்னு ஏதாவது ஒரு செல்வாக்கு உருவாகுமா? ஏன்னா தனிச்சு அவங்களால நிற்க முடியாதுங்க, அவங்களுக்கு வாக்கு சதவீதம் இல்லை. அப்போ யாராவது ஒரு முதுகலை சவாரி செய்யறது காங்கிரஸோட இயல்பா இருக்கு. அதுல குறிப்பா இப்போ திமுக மேல முதுகில் சவாரி செய்யக்கூடிய காங்கிரஸ் ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியோட இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தான் பரவலா பேசப்படுது. காரணம் என்னன்னா, அந்த 41 பேருடைய மரணம், கரூர் சம்பவத்திற்கு அப்புறமே விஜய் அண்ட் ராகுல் காந்தி வந்து 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்றதும் அவங்க பேசிக்கிறதும், பிரவீன் சக்கரவர்த்தி அதை தொடர்ந்து வந்து பேசின விஷயமும் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்தது திமுக அரசு அப்படிங்கிறத அவங்க நிறைய பேசியிருக்கிறாங்க. அதுல இருந்தே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இவங்களுக்கான கூட்டணியில இருந்து ஒரு விரிசல் வர ஆரம்பிச்சிருச்சு. விரிசலும் வந்துருச்சு. ஏற்கனவே இவர்கள் பேசப்பட்டதா தான் சொல்லப்படுது. இந்த கூட்டணி நம்ம அமைச்சுக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் இங்க ஏதாவது பார்கெயின் பண்றது, டிமாண்ட் பண்றது, ஏதாவது பண்ணிட்டு நாங்க பேசணும். கிரீஷ் சோடங்கரே ஒரு போன வாரத்துல நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. கரெக்ட் சொல்லியிருந்தாரு. சோ இதை காரணமா வச்சுட்டு இவங்க வெளியில போகணும்ன்றதா இவங்களுடைய நிலைப்பாடு. நன்றி.